உங்கள் தினமும் காலையில் அருந்தும் அந்த சுவையான கருப்பு சோயாபீன் ஒரு கோப்பை இப்போது உங்கள் உடலுக்குள் கற்களை உருவாக்கி கொண்டிருந்தால் நம்புவீர்களா? நான் சந்தித்த நோயாளிகளில் ஒருவர் திருமதி மலினி பெரேரா அவர்கள். இவர்கள் பகுதியில் மிகவும் பிரபலமான இயற்கைவாதியாக இருந்தார்கள். மருத்துவமனையில் கொடுக்கும் மருந்துகள் இரசாயன பொருட்கள் என்று விஷமாக கருதி விலக்கி இயற்கையில் கிடைக்கும் தூய உணவுகளால் மட்டுமே உடலை குணப்படுத்த வேண்டும் என்ற பிடிவாதம் மிகுந்தவர்கள். குறிப்பாக வயது அதிகரித்ததால் தலைமுடி ஒரு கைப்பிடி அளவு உதிர்வது மிகவும் வருத்தமாக இருந்ததால் ஒரு வருடத்துக்கு முன்பிருந்து தினமும் காலையில் அக்கறையுடன் கருப்பு சோயாபீனை தயார் செய்து வைத்திருந்தார்கள். அந்த அக்கறை எவ்வளவு மிகுந்தது என்று தெரியாது. சந்தையில் மிகச்சிறந்த உள்ளூர் கருப்பு சோயாபீனை வாங்கி ஊற வைத்து கொதிக்க வைத்து அரைத்து காலை உணவாக சாப்பிட்டார்கள். மற்ற உணவுகளுடன் ஒப்பு சுவையுள்ள அச்சாறுவை மேசையில் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள். குடும்பத்தினர் சலித்தாலும் உடலுக்கு நல்லது என்பதால் வற்புறுத்தி சாப்பிட வைப்பார்கள். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு இவர்கள் அவசர அறை கதவை திறந்து உள்ளே வந்தார்கள். முகம் வெளிரி இருந்தது. பக்கவாட்டை பிடித்தபடி குளிர்ந்த வியர்வை மழையாக வழிந்தது. பரிசோதனை முடிவுகள் அதிர்ச்சி அளித்தன. சிறுநீரகத்தில் கற்கள், அதாவது கடினமான கற்கள் உருவாகி இருந்தன. சிறுநீரக செயல்பாட்டை காட்டும் எண்கள் ஆபத்தான நிலைக்கு வந்திருந்தன. திருமதி மலினி பெரேரா பரிசோதனை முடிவுகளை கேட்டு எண்ணெய் பிடித்துக் கொண்டு வருத்தப்பட்டார்கள். மது அருந்தவில்லை, புகைப்பிடிக்கவில்லை, மற்றவர்கள் சிரமம் என சொல்லி சாப்பிடாத அந்த நல்ல கருப்பு சோயாபீனை ஒரு வருடம் முழுவதும் சாப்பிட்டேன். ஆனால் என் சிறுநீரகம் ஏன் பாழாகிறது என்று உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? கருப்பு சோயாபீன் தான் பிரச்சனையா? இல்லை, கருப்பு சோயாபீன் குற்றமற்றது. கருப்பு சோயாபீன் தெய்வம் கொடுத்த பரிசு என்று அழைக்கத்தக்க அளவுக்கு முழுமையான ஊட்டச்சத்து குவியல். அந்தோசியானின் என்ற வலுவான ஆக்சிஜன் எதிர்ப்பு பொருள். வயதை தடுக்கிறது, சிஸ்டீன் முடி உதிர்வை தடுக்கிறது. ஐசோஃப்ளேவோன் மாதவிட பெண்களின் இரத்த குழாய்களை பாதுகாக்கிறது. ஆனால் இதில் கொடிய பொறி மறைந்திருக்கிறது. எவ்வளவு விலை உயர்ந்த காட்டு சம்சம் தவறாக சாப்பிட்டால் விஷமாக மாறும். அதுபோல கருப்பு சோயாபீனும் யாருடன் இணைந்து சாப்பிடுகிறோம் என்பதை பொறுத்து மருந்தாகவும் விஷமாகவும் மாறும். திருமதி மலினி பெரேராவின் முக்கியமான தவறு கருப்பு சோயாபீன் தானே அல்ல. அந்த கருப்பு சோயாபீனை சாப்பிடும் போது அலட்சியமாக இணைத்து கொண்ட அந்த உணவுகளில் தான் இருந்தது. நாம் ஆரோக்கியத்துக்காக பழக்கமாக சேர்த்து சாப்பிடும் பால் ஒரு கோப்பை, உணவுடன் எடுத்துக்கொள்ளும் அச்சாறு ஒரு தூண்டு வயிற்றுக்குள் கருப்பு சோயாபீனுடன் சந்தித்து சுருங்கி கெட்டியாகி மெதுவாக சிறுநீரகத்தை நோயுறச் செய்து கொண்டிருந்தது. குறிப்பாக 40 வயதுக்கு மேல் நமது உடல் முன்போல இல்லை. வயிற்றில் செரிமான திரவம் குறைகிறது. சிறுநீரகத்தில் கழிவுகளை வடிகட்டி சற்று தளர்கிறது. இளமையில் கற்களையும் மென்று சாப்பிடும் அளவுக்கு உறுதியாக இருந்ததால் எதையும் கலந்து சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நடுத்தர வயதுக்கு பிறகு உணவு இணைப்பு பொருந்தாவிட்டால் அதன் பாதிப்பு முழுமையாக உறுப்புகளில் தங்குகிறது. இப்போது உங்கள் குளிர்பதன பெட்டியை ஒரு முறை நினைத்து பாருங்கள். கருப்பு சோயாபீன் பால் அருகில் பால் வைக்கப்படவில்லையா? கருப்பு சோயாபீன் அரிசியில் கருவாடு அல்லது ஊறுகாயை வைத்து சாப்பிடவில்லையா? அப்படி என்றால் இன்று நான் சொல்லும் கதையில காது கொடுக்க வேண்டும். இன்றைய உரையில் உங்கள் உணவு மேசையில் உடனடியாக அகற்ற வேண்டிய கருப்பு சோயாபீனுடன் மிக மோசமான எதிர்நிலை உணவு 3 எது என்பதை தெளிவாக சொல்கிறேன். அதற்கு எதிராக இறந்து போகும் கருப்பு சோயாபீனின் தாக்கத்தை 200% உயிர்ப்பித்து என் உடலுக்கு மருந்தாக மாற்றும் அதிசய இணை உணவு 3ஐயும் அறிமுகம் செய்கிறேன். இப்போது திடுக்கிட்டவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? நான் இதுவரை தவறாக சாப்பிட்டேனோ என்று கவலைப்படுகிறீர்களா? அப்படி என்றால் உண்மையிலேயே அதிர்ஷ்டம். இப்போதாவது தெரிந்ததால் திருத்த முடியும். தெரியாமல் தொடர்ந்து சாப்பிடுவதுதான் உண்மையான பிரச்சனை. இன்றைய வீடியோவை முழுவதும் பார்த்தால் நீங்கள் வெறும் கருப்பு சோயாபீன் சாப்பிடும் முறையை மட்டும் கற்றுக்கொள்வதில்லை. முன்னால் 10 வருடம் 20 வருடம் ஆரோக்கியமாக வாழும் ஞானத்தை பெற்றுச் செல்கிறீர்கள். முழுமையான கதையை தொடங்கும் முன்பு இன்றைய உள்ளடக்கம் எதிர்பார்ப்பு தருவதாக இருந்தால் லைக் பட்டனை ஒரு முறை அழுத்துங்கள் மற்றும் கருத்து பகுதியில் எதிர்பார்ப்பு என்ற 2 எழுத்துக்களை மட்டும் விடுங்கள். உங்கள் சிறிய அக்கறை எனக்கு இன்னும் சிறந்த மருத்துவ தகவல்களை உங்களுக்கு அளிப்பதில் மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. சரி, இப்போது நமது உடலுக்குள் சிமெண்ட் போல கெட்டியாகும் மிக மோசமான உணவு இணைப்புகளை ஒன்று ஒன்றாக விரிக்கப் போகிறோம். சரி, இப்போது உங்கள் சிறுநீரகத்தை பாழாக்கும் மிக மோசமான உணவு இணைப்பு முதல் குற்றவாளியை சுட்டிக்காட்டப் போகிறேன். அது பால். இப்போது தலையை சாய்த்து யோசிக்கும் பலர் இருப்பார்கள் அல்லவா? டாக்டர் இந்திகா பெர்னாண்டோ காலை நேரம் பிஸியாக இருக்கும்போது கருப்பு சோயாபீன் பொடி ஒரு ஸ்பூன் நிறைய எடுத்து
பாலில் கலந்து சாப்பிடுவது எவ்வளவு எளிதாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அதை சாப்பிட வேண்டாம் என்றால் என்ன? கூடவே காபி கடைக்கு சென்றாலும் பிளாக் புட் லட்டே என்று ஆரோக்கிய மெனுவாக விற்கிறார்களே. ஆம், சுவை உண்மையில் நல்லது. ஆனால் மருத்துவராக உறுதியாக சொல்கிறேன், சுவை நல்லது என்று சாப்பிட்டால் உங்கள் உடலுக்குள் கற்களை வளர்க்கும் நிலைக்கு வரும். ஏன் என்று மிக எளிதாக விளக்குகிறேன். கருப்பு சோயாபீனில் பாஸ்பரஸ் என்ற பொருள் மிக அதிகம். மறுபுறம் பாலில் உங்களுக்கும் தெரியும் கால்சியம் நிறைந்திருக்கிறது. இவை இரண்டும் உடலுக்கு வெளியே தனித்தனியே இருந்தால் ஒவ்வொன்றும் சிறந்த ஊட்டச்சத்து. ஆனால் வயிற்றுக்குள் சந்திக்கும் போது நிலை மாறுகிறது. பாஸ்பரஸும் கால்சியமும் இணைந்தால் கால்சியம் பாஸ்பேட் என்ற மிக கடினமான பொருளாக மாறிவிடுகிறது. இதை எளிதாக உதாரணமாக சொன்னால், சிமெண்ட் பிசைவு போல. சிமெண்ட் பொடியில் தண்ணீர் கலந்தால் என்ன ஆகும்? நேரம் செல்ல செல்ல கடினமாக கெட்டியாகிவிடும். நமது உடலுக்குள் கருப்பு சோயாபீனின் பாஸ்பரஸும் பாலின் கால்சியமும் சந்தித்தால் சிமெண்ட் போல ஒன்றோடொன்று சுருங்கி உருகாமல் உறிஞ்சப்படாமல் ஒரு திரட்டாக மாறுகிறது. அந்த திரட்டுகள் எங்கு செல்லும்? நமது உடலில் வடிகால் பங்கு வகிக்கும் சிறுநீரகத்துக்கு சென்று அடுக்கடுக்காக தங்குகின்றன. அதுவே சிறுநீரக கற்கள், அதாவது உடலுக்குள் கற்கள் ஆகும். முன்பு சொன்ன திருமதி மலினி பெரேராவுக்கும் இந்த பழக்கமே பிரச்சனையாக இருந்தது. எலும்பு ஆரோக்கியம் கவனிக்க பால் அருந்தினார்கள். தலைமுடி உதிர்வு குறைக்க கருப்பு சோயாபீன் சாப்பிட்டார்கள். ஆனால் இரண்டையும் கலந்து சாப்பிட்டதால் எலும்புக்கு செல்ல வேண்டிய கால்சியம் உடலுக்கு வெளியே வெளியேற்றப்பட்டது. கருப்பு சோயாபீனில் ஊட்டச்சத்து உறிஞ்சப்படாமல் கற்கள் மட்டும் உருவாகின. குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்னும் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். நமது வயிறு இளமையில் போல வலுவானது அல்ல. வயது அதிகரிக்க வயிற்று அமிலம் சுரப்பு குறைகிறது, செரிமான நொதி பெப்சின் குறைகிறது. இளம் நண்பர்கள் கற்களையும் மென்று சாப்பிடும் செரிமான சக்தி கொண்டவர்கள் என்பதால் சில சமயம் கலந்து சாப்பிட்டாலும் வயிறு எப்படியாவது பிரித்து செரிகிறது. ஆனால் நடுத்தர வயதுக்கு பிறகு இந்த கால்சியம் பாஸ்பேட் திரட்டை பிரிக்கும் சக்தி இல்லை. அதனால் கருப்பு சோயாபீன் லட்டே சாப்பிட்ட பிறகு வயிற்றில் வாயு நிறைவது, வயிறு வீக்கம், செரிமானம் சரியில்லை என்ற உணர்வு வருகிறது. அது வெறும் பால் பொருந்தவில்லை என்பதால் அல்ல, வயிற்றுக்குள் செரிக்கப்படாத கழிவுகள் அழுகி கொண்டிருக்கின்றன என்பதற்கான அறிகுறி. இரண்டாவதாக, ஒருபோதும் தவிர்க்க வேண்டிய உணவு இறைச்சி. இதுவும் எதிர்பாராதது என்று நினைப்பீர்கள். இறைச்சியும் கருப்பு சோயாபீனும் இரண்டும் புரதம் என்பதால் சேர்த்து சாப்பிட்டால் வலுவராதா என்று தோன்றும். நானும் நோயாளிகளிடம் உணவு நாட்குறிப்பு எழுதி வர சொன்னால் இறைச்சியுடன் கருப்பு சோயாபீன் அரிசி சாப்பிட்டதாக மகிழ்ச்சியுடன் எழுதி வரும் பலரை பார்த்திருக்கிறேன். ஆனா இது அடிப்படை இல்லாத குடத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது போல. ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்கள் மிக விலை உயர்ந்த ரத்தினத்தை வாங்கினீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அந்த ரத்தினத்தை வாங்கிய உடனே வாசலில் திருடன் பறித்து ஆற்றில் வீசிவிட்டால் எவ்வளவு வீணாகும். இங்கு ரத்தினம் இறைச்சியில் உள்ள இரும்பு சத்து திருடன், கருப்பு சோயாபீனில் உள்ள பைட்டிக் அமிலம் என்ற பொருள். கருப்பு சோயாபீனின் தோலில் பைட்டிக் அமிலம் என்ற பொருள் அதிகம். இது வேறு எதையும் பற்றி கவலைப்படாமல் தாதுக்கள், அதிலும் இரும்பு மற்றும் துத்தநாகத்தை மிகச் சிறப்பாக விரும்பி சந்தித்த உடனே ஒட்டி கொள்கிறது. இறைச்சியில் ஹீம் இரும்பு என்ற மிக நல்ல தரமான இரும்பு சத்து நிறைந்திருக்கிறது. இரத்த சோகை தடுக்கவும் இரத்த ஓட்டம் உதவவும் விலை உயர்ந்த பொருள். ஆனால் கருப்பு சோயாபீனுடன் சாப்பிட்டால் பைட்டிக் அமிலம் அந்த இரும்பை இறுக்கமாக கட்டி நமது உடலில் உறிஞ்சப்படாமல் இழுத்து வெளியே கொண்டு போய் விடுகிறது. விலை கொடுத்து இறைச்சி வாங்கி ஊட்டச்சத்து முழுவதும் கழிவறையில் ஊற்றுவது போல. குறிப்பாக மாதவிடை பெண்கள் இரும்புச்சத்து குறைவால் சற்று நகர்ந்தாலும் தலை சுற்றும் படிக்கட்டு ஏறும்போது மூச்சு வாங்கும். அதனால் வேண்டுமென்றே இறைச்சி சாப்பிடுகிறார்கள். ஆனால் கருப்பு சோயாபீன் அரிசியுடன் சாப்பிட்டால் எந்த பயனும் இல்லை. மாறாக செரிமான செயல்பாட்டில் உருவாகும் தேவையற்ற கழிவுகள் காரணமாக சிறுநீரகம் 24 மணி நேரமும் ஓய்வில்லாமல் இரவு வேலை செய்ய வேண்டும். புரத அதிகம் சிறுநீரகத்தை சோர்வடைய செய்யும் குறுகிய வழி. இங்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இறைச்சி சாப்பிடும் போது அச்சாறு, கருப்பு சோயாபீன் ஊறுகாய் இதுவும் சேர்த்து சாப்பிடவில்லையா? இலங்கை மக்களின் உணவு மேசையில் ஒருபோதும் விடாத இது உப்பில் ஊற வைத்த உணவுகள். இதுவே சிறுநீரகத்தை வெடிக்க செய்யும் சயன்குண்டு என்று தெரியுமா? அடுத்த பகுதியில் உப்பு, உணவும் கருப்பு சோயாபீனும் சந்தித்தால் நமது உடலுக்கு கொடிய விஷம் ஏன் ஆகிறது என்பதை, அதன் பயங்கர உண்மையை விரிவாக சொல்கிறேன். மூன்றாவதாக, உங்கள் உணவு மேசையில் முற்றிலும் கவனமாக இருக்க வேண்டிய ஆபத்தான இணைப்பு அச்சாறு அல்லது கருவாடு, ஊறுகாய் போன்ற உப்பு உணவுகள். இப்போது இதை சொன்னால் ஏமாற்றம் அடையும் பலர் இருப்பார்கள். அல்லவா டாக்டர் இந்திகா பெர்னாண்டோ,
இலங்கை மக்கள் உணவு சாப்பிடும் போது அச்சாறுவை விட்டுவிடச் சொல்வது பொருந்துமா? கருப்பு சோயாபீன் அரிசியில் அச்சாறு ஒரு துண்டு வைத்து சாப்பிடுவது நமது வழக்கம் அல்லவா? சரி, எனக்கும் தெரியும். அந்த சுவை எவ்வளவு நல்லது. சுவை இல்லாத போது உப்பு சுவையுள்ள ஊறுகாயுடன் சாப்பிட்டால் ஒரு கிண்ண அரிசி தானாக காலியாகும். ஆனால் உங்கள் சிறுநீரகம் சற்று பலவீனமாக இருந்தால் இந்த இணைப்பு வெறும் உணவு திருடன் அல்ல, உங்கள் உயிரை அச்சுறுத்தும் செயன்குண்டு ஆகும். காரணத்தை துல்லியமாக சொல்கிறேன். கருப்பு சோயாபீன் பொட்டாசியத்தின் அரசன் என்று அழைக்கத்தக்க அளவுக்கு பொட்டாசியம் அளவு அபரிமிதம். கருப்பு சோயாபீன் 100 கிராமில் பொட்டாசியம் 320 மீ டால் கி டால்க்கு மேல் உள்ளது. பொதுவாக வாழைப்பழம் பொட்டாசியம் அதிகம் என்று சொல்வார்கள், ஆனால் அதைவிட மிக அதிக அளவு. உண்மையில் ஆரோக்கியமான மனிதருக்கு பொட்டாசியம் மருந்து இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, சோடியத்தை வெளியேற்றுகிறது. பிரச்சனை நமது உடலில் நீர் சுத்திகரிப்பு வடிகட்டி பங்கு வகிக்கும் சிறுநீரக செயல்பாடு குறைந்திருக்கும் போது சிறுநீரகம் நமது உடலில் இரத்தத்தை வடிகட்டி தேவையானதை வைத்து தேவையற்றதை சிறுநீராக வெளியேற்றும் மிக புத்திசாலி உறுப்பு. ஆனால் உப்பு உணவு சாப்பிட்டு சோடியம் நிறைய உள்ளே வரும்போது, கருப்பு சோயாபீன் சாப்பிட்டு பொட்டாசியமும் ஒரே நேரத்தில் தள்ளப்படும் போது என்ன ஆகும்? 40 வருடம் பயன்படுத்திய பழைய நீர் சுத்திகரிப்பு வடிகட்டியில் சேரும் நீரும் அழுக்கும் ஒரே நேரத்தில் அடைத்தால் என்ன நினைக்கிறீங்க? வடிகட்டி தாங்க முடியாமல் அடைத்துவிடும். நமது சிறுநீரகமும் அதே போல சோடியத்தையும் வெளியேற்ற வேண்டும், பொட்டாசியத்தையும் வடிகட்ட வேண்டும். ஆனால் செயலாக்க திறன் மீறிவிட்டதால் அதிக சுமை ஏறுகிறது. இறுதியில் சிறுநீரகம் வேலை நிறுத்தம் அறிவித்து செயல்படுத்த முடியாத பொட்டாசியம் இரத்தத்தில் அப்படியே தங்குகிறது. இதுவே மருத்துவர்கள் மிகவும் பயப்படும் அதிக பொட்டாசியம் இரத்தம். இரத்தத்தில் பொட்டாசியம் அளவு அதிகரித்தால் என்ன நடக்கும்? முதலில் கை கால்கள் மரத்து போகும், உதடு சுற்றுப்பகுதி மரத்து போகும். பிறகு தசை முடக்கம் வரும். மிக முக்கியமான தசையான இதய தசையும் பாதிக்கப்படும். இதயம் ஒழுங்கின்றி துடிக்கும், அரித்மியா வரும். மோசமாக முன்னறிவிப்பின்றி இதய நிறுத்தம் வரும். மிக ஆபத்தான நிலை. உண்மையில் இலங்கை சிறுநீரக சங்கத்தின் புள்ளி விவரங்களின்படி 60 வயதுக்கு மேற்பட்ட இலங்கை மக்களில் 10 பேரில் 3 பேர் நாள்பட்ட சிறுநீரக நோயின் ஆரம்ப நிலையில் இருக்கிறார்கள். பிரச்சனை இதயம் 70% மேல் பாழாகும் வரை எந்த அறிகுறியும் இல்லை என்பது. அதனால் தங்களை ஆரோக்கியமாக நினைக்கும் பலர், முன்பு சொன்ன திருமதி மலினி பெரேராவும் அப்படி, இவர்கள் பொதுவாக கருப்பு சோயாபீன் ஊறுகாயை மிகவும் விரும்பினார்கள். கருப்பு சோயாபீனை சோயா சாஸில் ஊற வைத்து உப்பு சுவையாக செய்த கருப்பு சோயாபீன் ஊறுகாய் தான் சிறந்த உணவு என்று நினைத்தார்கள். அதோடு உணவு மேசையில் எப்போதும் கருவாடு இருந்தது. கருப்பு சோயாபீனின் பொட்டாசியம் குண்டில் சோயா சாஸ் மற்றும் கருவாட்டின் சோடியம் குண்டை தினமும் உணவில் வெடித்து கொண்டிருந்தார்கள். அதன் விளைவாக நல்ல சிறுநீரகம் ஒருவரிடத்தில் அலறி பாழாகியது, உடல் வீங்க தொடங்கியது. இங்கு ஒரு நிமிடம் உங்கள் கால்களை பாருங்க. காலுறை அடையாளம் தெளிவாக தங்கி நீங்காமல் இருக்கிறதா, அல்லது மாலையில் மட்டும் கால்கள் வீங்குகிறதா? அப்படி என்றால் இப்போதே கருப்பு சோயாபீன் மற்றும் உப்பு உணவுகளை சேர்த்து சாப்பிடும் பழக்கத்தை நிறுத்த வேண்டும். அது ஏற்கனவே உங்கள் சிறுநீரகம் காப்பாற்று என்று அனுப்பும் அவசர சமிக்ஞையாக இருக்கலாம். நிச்சயம் அச்சாறு அல்லது ஊறுகாய் கெட்ட உணவு என்று அர்த்தமில்லை. ஆனால் கருப்பு சோயாபீன் சாப்பிடும் போது குறைந்த உப்பு உணவாக சாப்பிட வேண்டும் என்று அர்த்தம். கருப்பு சோயாபீன் அரிசி சாப்பிடும் போது அச்சாறு சுவையை பாதியாக குறைத்துக் கொள்ளுங்கள். திரவ உணவுகளில் திட உணவுகளை முக்கியமாக சாப்பிடும் ஞானம் தேவை. அப்போதுதான் சிறுநீரகம் சுவாசிக்க முடியும். சரி, இதுவரை கருப்பு சோயாபீனுடன் ஒருபோதும் சாப்பிடக்கூடாத 3 பால் இறைச்சி உப்பு உணவுகள் பற்றி தெரிந்து கொண்டோம். கேட்டு பார்த்தால் மிகவும் ஏமாற்றமாக இருக்கிறதா? பால் வேண்டாம், இறைச்சி வேண்டாம், அச்சாறு வேண்டாம் என்றால் கருப்பு சோயாபீனை என்ன சுவையில் சாப்பிடுவது என்று கோபம் வரலாம். கவலை வேண்டாம். மருத்துவரான நான் வேண்டாம் என்றவை மட்டும் சொல்லி முடித்து விடுவேனா? இப்போதிருந்துதான் உண்மை. இறந்து போகும் கருப்பு சோயாபீனின் தாக்கத்தை இதய நுரையீரல் உயிர்ப்பு போல உயிர்ப்பித்து உங்கள் சிறுநீரகத்தையும் உறுதியாக பாதுகாக்கும் அதிசய இணை உணவு 3 உள்ளன. இந்த முறையில் சாப்பிட்டால் மருந்தை விட சிறந்த பலன் கிடைக்கும். இன்றைய உள்ளடக்கம் உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் ஒரு முறை அழுத்துங்கள் மற்றும் கருத்து பகுதியில் ஆரோக்கியம் என்ற 2 எழுத்துக்களை மட்டும் விடுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாகும் அந்த நாள் வரை நான் உங்களுக்கு அருகில் உதவுவேன். சரி, இப்போது கருப்பு சோயாபீனை மருந்தாக மாற்றும் தங்க ரெசிபியை வெளியிட போகிறோம். சரி, இப்போது சூழ்நிலையை சற்று மாற்றி பார்ப்போம்.
முன்பு செய்ய வேண்டாம் என்றவை அதிகம் இருந்ததால் மனம் நெருக்கமாக இருந்ததா, இப்போதிருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம், இல்லை இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்ற அதிசய இணைப்பு 3ஐ சொல்கிறேன். இறந்து போகும் கருப்பு சோயாபீனின் தாக்கத்தை இதய நுரையீரல் உயிர்ப்பு போல உயிர்ப்பித்து உங்கள் சிறுநீரகத்தையும் உறுதியாக பாதுகாக்கும் முறை. முதல் கருப்பு சோயாபீனின் ஆத்ம இணை முட்டை. இவை இரண்டும் உண்மையில் பிறப்பு இணைப்பு. ஏனென்றால் ஒவ்வொன்றின் குறையை முழுமையாக நிரப்புகின்றன. கருப்பு சோயாபீன் தாவர புரதம் மிக அதிகம். ஆனால் ஒரு கொடிய பலவீனம் உள்ளது. அத்தியாவசிய அமினோ அமிலங்களில் மெத்தியோனின் என்ற பொருள் குறைவு. அதனால் கருப்பு சோயாபீன் மட்டும் சாப்பிட்டால் நமது உடலில் புரதம் தயாரிப்பு 100 மதிப்பெண் ஆக முடியாது. ஏதோ 2% குறைவான நிலை ஆகிவிடும். ஆனால் முட்டையில் இந்த மெத்தியோனின் மிக அதிகமாக உள்ளது. இதை உதாரணமாக சொன்னால் 10 துண்டு புதிர் விளையாட்டு போல. கருப்பு சோயாபீன் சாப்பிட்டால் 9 துண்டுகள் பொருந்தும். ஆனால் ஒரு துண்டு இல்லை என்பதால் படம் முழுமையாகாது. இந்த நேரத்தில் முட்டையை சாப்பிட்டால் கடைசி புதிர் துண்டு நிரம்பி முழுமையான படம் முடிவடையும். இதை தொழில் சொல்லில் புரதம் பரஸ்பர நிரப்பு செயல்பாடு என்று அழைக்கிறோம். குறிப்பாக 60 வயதுக்கு மேல் தசைதான் சொத்து. தொடை தசை உறுதியாக இருந்தால் சர்க்கரை நோயும் தடுக்கலாம், விழுந்துவிடும், விபத்தும் தடுக்கலாம். காலை அரிசிக்கு பதில் இட்லி அல்லது ரொட்டி சாப்பிட வேண்டாம். கருப்பு சோயாபீன் அரிசியில் முட்டை அரை வேக வைத்த ஒன்றை வைத்து சாப்பிடுங்கள். சுவையும் சுவையாக இருக்கும் தசையை உருவாக்கும் சிறந்த மருந்து உணவு மேசையாகும். இரண்டாவது, கருப்பு சோயாபீனை பழுப்பு அரிசி அல்லது கலப்பு தானியங்களுடன் சாப்பிடுங்கள். பலர் வெள்ளை அரிசியில் கருப்பு சோயாபீன் மட்டும் நன்றாக கலந்து சாப்பிடுகிறார்கள். இதுவும் மோசமில்லை, ஆனால் சிறந்தது அல்ல. வெள்ளை அரிசி செம்மைப்படுத்தும் செயல்பாட்டில் ஊட்டச்சத்துக்கள் கிட்டத்தட்ட குறைக்கப்பட்டு கார்போஹைட்ரேட் மட்டும் மிச்சம். அதனால் சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை வேகமாக உயரும். ஆனால் பழுப்பு அரிசி அல்லது கலப்பு தானியங்கள் வேறு. தோல் அப்படியே இருப்பதால் இலைச்சத்து மிக அதிகம். இந்த இலைச்சத்து நமது உடலுக்குள் வந்தால் வலையாக செயல்படும். கார்போஹைட்ரேட் செரிமானமாகி திராட்சை சர்க்கரையாக மாறும் வேகத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும். மெதுவாக செரிமானமாக செய்யும். கருப்பு சோயாபீனிலும் இலைச்சத்து அதிகம். பழுப்பு அரிசியும் சேர்ந்தால் ஒத்திசைவு பலன் வரும். இரத்த சர்க்கரை திடீரென உயர்வதை தடுக்கும். கணையத்துக்கு ஓய்வு தரும். சர்க்கரை நோய் கவலைப்படுபவர்கள், இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு தேவைப்படுபவர்களுக்கு கருப்பு சோயாபீன் மற்றும் பழுப்பு அரிசி தேர்வு அல்ல, கட்டாயம். மூன்றாவது, இது மிக முக்கியமான குறிப்பு. கருப்பு சோயாபீனை வினிகருடன் சாப்பிடுங்கள். முன்பு வயது அதிகரிக்க வயிற்று அமிலம் குறைந்து கருப்பு சோயாபீன் புரதத்தை செரிக்க கடினம் என்று சொன்னேன் அல்லவா? கருப்பு சோயாபீன் சாப்பிட்டால் வயிறு வாயு நிறைவது வாய் வீச்சு வருபவர்கள். அது எல்லாம் செரிமானம் சரியில்லை என்பதால் இந்த நேரத்தில் வினிகர் மீட்பாளராக வருகிறது. வினிகரின் புளிப்பு அமிலப்பொருள் வயிற்றை தூண்டி வயிற்று அமிலம் சுரப்புக்கு உதவுகிறது. அடைத்த இயந்திரத்தில் எண்ணெய் விட்டது போல. மேலும் வினிகர் தானே கருப்பு சோயாபீனின் கடினமான புரத அமைப்பை மென்மையாக கரைக்கும் பங்கு வகித்து செரிமான உறிஞ்சல் விகிதத்தை அதிகரிக்கிறது. மிகவும் பரிந்துரைக்கும் முறை, வினிகர் கருப்பு சோயாபீன் தயார் செய்து சாப்பிடுங்கள். வறுத்த கருப்பு சோயாபீனை வினிகரில் 1 வாரம் ஊற வைத்து உணவு சாப்பிடும் போது உணவுடன் 5 அல்லது 10 துண்டுகள் உணவாக சாப்பிடுங்கள். முதலில் புளிப்பாக சாப்பிட கடினமாக இருக்கலாம். ஆனால் பழகினால் அந்த புளிப்பு சுவையை தூண்டி செரிமான உதவியாகவும் செயல்படும். நான் திருமதி மலினி பெரேராவுக்கு பரிந்துரைத்த உணவு முறை இதுவே. பாலுக்கு பதில் தண்ணீர் அருந்த செய்தேன். உணவுடன் உப்பு கருவாட்டை அகற்றி வினிகர், கருப்பு சோயாபீன் மற்றும் முட்டை வேக வைத்த உணவு கொடுத்தேன். அரிசி நிச்சயம் வெள்ளை அரிசியிலிருந்து பழுப்பு அரிசி, கருப்பு சோயாபீன் அரிசிக்கு மாறினார்கள். முதலில் சுவை சாதாரணமாக இருப்பதாக முணுமுணுத்தார்கள். வாழ்நாள் முழுவதும் உப்பு சுவையாக சாப்பிட்டவர்கள் என்பதால் எவ்வளவு இருக்கும், ஆனால் சரியாக 2 வாரம் கழித்து வயிறு இவ்வளவு சுகமாக இருந்தது என்று தொலைபேசி வந்தது. எப்போதும் வீங்கிய வயிறு சுருங்கி காலையில் எழுந்தபோது உடல் பஞ்சு போல இலேசாக இருப்பதாக சொன்னார்கள். நண்பர்களே, ஆரோக்கியமான உணவு பழக்கம் பெரியது அல்ல. விலை உயர்ந்த ஊட்டச்சத்து மருந்துகளை வெளிநாட்டிலிருந்து வாங்கி சாப்பிடுவதை விட தினமும் சாப்பிடும் உணவு மேசையில் மோசமான இணைப்பை நீக்கி நல்ல இணைப்பை சேர்ப்பது, அதுவே உண்மையான சிகிச்சை. சரி, இப்போது கடைசி பகுதி மட்டும் மிச்சம். இன்று கற்ற உள்ளடக்கத்தை மறக்காமல் இருக்க சரியாக 3 முக்கிய அம்சங்களை மட்டும் சுருக்கி மனதில் பதிய வைக்கிறேன். மேலும் திருமதி மலினி பெரேராவின் ஆரோக்கிய பரிசோதனை முடிவு 6 மாதம் கழித்து எப்படி மாறியது என்பதை அதிர்ச்சி அளிக்கும் திருப்ப முடிவையும் வெளியிடப் போகிறேன். இறுதி வரை நல நாள் சேனலை வேவிக் செய்யுங்கள். இப்போதே குளிர்பதன பெட்டியை திறந்து வினிகரும் முட்டையும் இருக்கிறதா என்று சரிபார்க்க விரும்பினால்
கருத்து பகுதியில் உறுதி என்ற 2 எழுத்துக்களை விடுங்கள். உங்கள் செயல்பாட்டை ஊக்குவிக்கிறேன். சரி, இப்போது நீண்ட பயணத்துக்கு முடிவு கட்டும் நேரம். இன்று நாம் கருப்பு சோயாபீன் என்ற மிக பழக்கமான உணவு வகை மூலம் என் உடலை உயிர்ப்பிக்கவும் கொல்லவும் செய்யும் உணவு இணைப்பின் ரகசியத்தை விரித்தோம். இறுதியாக முன்பு சொன்ன திருமதி மலினி பிரேராவின் 6 மாதம் கழித்த கதையை சொல்ல வேண்டும். நான் சொன்னபடி உணவு முறையை மாற்றி சரியாக அரை வருடம் கழித்து மருத்துவமனைக்கு மீண்டும் வந்தபோது எனக்கு சிகிச்சை அறை கதவு திறக்கும் தருணத்தில் உடனே தெரிந்தது. உள்ளே வரும் நடைமுறை வேறு இருந்தது. முதல் முறை வந்தபோது வீங்கிய கால்கள் வீக்கம் முழுவதும் இறங்கி இலேசாக இருந்தன. முக நிறம் தெளிவாக இருந்தது. இரத்த பரிசோதனை முடிவுகள் இன்னும் அதிர்ச்சி அளித்தன. ஆபத்தான நிலையை தாண்டிய பொட்டாசியம் எண்கள் முழுமையாக இயல்பு நிலைக்கு வந்தன. சிறுநீரக செயல்பாட்டை காட்டும் எண்களும் நிலைக்கு வந்தன. கவலைப்பட்ட கற்களும் இனி வளராமல் நன்றாக கட்டுப்படுத்தப்பட்டன. பாட்டி என் கையை இறுக்கமாக பிடித்து சிரித்தபடி சொன்னார்கள், டாக்டர் இந்திகா பெர்னாண்டோ, நான் விலை உயர்ந்த மருந்து சாப்பிட்டால்தான் குணமாகும் என்று நினைத்தேன். அது இல்லையே. வீட்டில் இருக்கும் வினிகரும் முட்டையும் மருந்து என்று தெரியாமல் தவறான இடத்தில் பணம் செலவு செய்ய போனேன். இப்போது தான் உணவு சாப்பிடுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது, உடல் உயிர்ப்பது உணர்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது மருத்துவராக மிகப்பெரிய திருப்தியை உணர்ந்த. நான் செய்தது பெரிய அறுவை சிகிச்சை அல்ல, வெறும் தவறான பாதையில் சென்ற உணவு பழக்கத்தின் திசையை சற்று திருப்பியது மட்டுமே. ஆனால் அந்த சிறிய மாற்றம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை, ஆரோக்கியத்தை முழுமையாக மாற்றிவிட்டது. நீங்களும் செய்ய முடியும். இன்று கற்ற உள்ளடக்கம் மனதில் பறக்காமல் இருக்க சரியாக 3 மட்டும் நெஞ்சில் பதிய வைத்து செல்லுங்கள். முதல் கருப்பு சோயாபீன் சாப்பிடும்போது பால், இறைச்சி, உப்பு உணவுகளை தள்ளி வைக்கவும். பாலுடன் சந்தித்தால் உடலுக்குள் கற்கள் உருவாகும். இறைச்சியுடன் சந்தித்தால் ஊட்டச்சத்துக்கள் தப்பி ஓடும். உப்பு உணவுடன் சந்தித்தால் சிறுநீரகம் வெடிக்கும் அளவுக்கு துன்பப்படும். இந்த 3ம் கருப்பு சோயாபீனுடன் எதிர்நிலை என்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம். இரண்டாவது, கருப்பு சோயாபீனின் இணைமுட்டை பழுப்பு அரிசி வினிகர். முட்டையால் குறைவான புரதத்தை நிரப்புங்கள். பழுப்பு அரிசியால் இரத்த சர்க்கரையை பிடியுங்கள். வினிகரால் கருப்பு சோயாபீனை மென்மையாக கரைத்து அந்த நல்ல ஊட்டச்சத்துக்களை தலைமுடி முதல் பாதம் வரை உறிஞ்சுங்கள். மூன்றாவது, என் உடலின் குரலுக்கு காது கொடுங்கள். எவ்வளவு உடலுக்கு நல்ல சூப்பர் உணவாக இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு வயிறு வீக்கம், வாயு நிறைவு, உடல் வீக்கம் என்றால் அது என் உடலுக்கு பொருந்தவில்லை அல்லது சாப்பிடும் முறை தவறு என்பதற்கான அறிகுறி. மற்றவர்கள் நல்லது என்று சொன்னதால் பின்பற்ற வேண்டாம். இன்று நான் சொன்னபடி ஞானமாக சாப்பிட வேண்டும். ஆரோக்கியம் தெரிந்ததில் மட்டும் நின்றால் எந்த சக்தியும் இல்லை, செயல்படுத்தினால்தான் என் சொத்தாகிறது. இன்று உடனடியாக இரவு உணவு மேசையை சரிபாருங்கள். கருப்பு சோயாபீன் ஊறுகாய் அருகில் கருவாடு இருந்தால் தைரியமாக அகற்றுங்கள். நாளை காலை பாலுக்கு பதில் வெதுவெதுப்பான தண்ணீர், ஒரு கோப்பை வினிகர் சேர்த்து அருந்துங்கள். சிறிய செயல்பாடு ஒரு 2 நாள் குவிந்தால் 1 வருடம் 10 வருடம் கழித்த ஆரோக்கியம் முழுமையாக மாறியிருக்கும். மருத்துவமனை மேலாண்மையை பாதியாக குறைத்து 100 வயது வரை ஆரோக்கியமாக வாழும் ரகசியம் தூரத்தில் இல்லை, உங்கள் உணவு மேசையில் தான் உள்ளது. இன்றைய வீடியோ உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க சற்று உதவியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பட்டனை அழுத்துங்கள். மேலும் கருப்பு சோயாபீன் நல்லது என்று உழைத்து சாப்பிடும் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக பகிருங்கள். நல்லது பகிர்ந்தால் பெரிதாகும். இதுவரை உங்கள் ஆரோக்கியமான முதுமையை விரும்பும் மருத்துவராக இருந்தேன். கருத்து பகுதியில் செயல் என்று விட்டவர்களை நான் மனதார ஆழமாக ஊக்குவிக்கிறேன். இன்றும் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான நாள் கழிய வாழ்த்துகிறேன். நன்றி.